ஹாய், நான் உங்கள் நவீன் விக்னேஸ்வர். சே, எனக்கு மட்டும் ஏன்டா லக்கே இல்லை. இந்த டைம் பார்த்து ஏன் இப்படி ஒரு விஷயம் நடந்துச்சு? இந்த எக்ஸாம் ஏன் ஒரு 0.5 எனக்கு போச்சு? இந்த டைம் பார்த்து எதுக்கு அம்மா இங்கே வந்தாங்க? இந்த டைம் பார்த்து ஏன் நம்மளோட பார்ட்னர் இப்படி பண்ணாங்க? எனக்கு மட்டும் எதுவுமே கரெக்டாக நடக்க மாட்டேங்குதுல்ல. எனக்கு மட்டும் சுத்தமாக லக்கே இல்லைல்ல. அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்மள நிறையா பேர் நான் ரொம்ப அன்லக்கி, எனக்கு லக்கே இல்லை, எனக்கு எதுவுமே செட் ஆகாது, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சுற்றிட்டு தான் இருக்கோம். நம்மள நிறைய பேர் இப்படி தான் சொல்லிகிட்டு இருக்கோம், கரெக்டுங்களா? ஸோ குட் லக் வெர்சஸ் பேட் லக். எனக்கு ரீசெண்டாக லைஃப்பில் ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு. அது வந்து என்னை லக்கினும் ஃபீல் பண்ண வச்சுது, அன்லக்கினும் ஃபீல் பண்ண வச்சுது. அது கொஞ்சம் சினிமேட்டிக்காக, ட்ராமேட்டிக்காக, இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்துச்சு. அண்ட் அதை வச்சு லக்கை பற்றி பேசலாம், உங்கள்கிட்ட அந்த அழகான ஸ்டோரியை ஷேர் பண்ணலாம் அப்படின்னு ஆசைப்பட்டேன். ஸோ அதான் நான் இன்றைக்கி சொல்லவும் போகிறேன். அண்ட் இந்த இன்சிடென்ட் நடந்தது பார்த்திங்கன்னா இந்த ஜூலை 2024 தான். உங்களில் மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு தெரியும், நான் வந்து சென்னையில் ஒரு ஹாஸ்டலில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஹாஸ்டலில் தங்கி ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்லிட்டு. ஸோ ப்ராப்ளி ஜூலை 2nd or 3rd வீக்கில் வீட்டுக்கு ரிலேட்டிவ்ஸ்லாம் வந்திருக்காங்க ஊரில் அப்படின்னு சொல்லிட்டு ஊருக்கு போக வேண்டிய ஒரு சுச்சுவேஷன். வீட்டில் எல்லோரும் வர சொல்லிட்டாங்க. ஒரு Thursday or Friday ஈவினிங் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். கிளாம்பாக்கமில் வந்து நான் பஸ் புக் பண்ணியிருக்கேன். SCTC பஸ் தான் புக் பண்ணியிருக்கேன். பஸ்ஸை புக் பண்ணி பஸ்ஸில் ஊருக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ SCTC பற்றி தெரியாதவங்களுக்கு வந்து, ஸோ அது நார்மலாக ஒரு ப்ரைவேட் பஸ், நம்ம ரெட் பஸ் அந்த மாதிரி ஆப்பில் புக் பண்ணி ஊருக்கு போகிற மாதிரி. SCTCங்கிறது கவர்மெண்ட் பஸ், அதை நம்ம புக் பண்ணியும் போகலாம், அந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம். ஸோ நம்ம போயிட்டு ரேண்டமாக பஸ் ஏறி போகிறத விட எனக்கு புக் பண்ணிவிட்டு பீஸ்ஃபுல்லாக போகிறது பிடிக்கும். ஸோ அதில் நான் ஒரு கவர்மெண்ட் பஸ் புக் பண்ணியிருந்தேன். எனக்கு வந்து கிளாம்பாக்கமில் நைட் 9 o'clock பஸ்ஸு. அண்ட் நான் இருக்க ஏரியாவுக்கும் கிளாம்பாக்கமுக்கும் ரஃப்லி 20 to 25 kilometers வரும். ஹாஸ்டல்லேருந்து ஒரு 7 மணிக்கெலாம் கிளம்புனா தான் பீஸ்ஃபுல்லாக போயிட்டு சாப்பிட்டுட்டு 9 o'clock பஸ் ஏற முடியும், ஓகேங்களா? பட் அன்றைக்குன்னு பார்த்து எனக்கு கொஞ்சம் ஒர்க் அதிகம், நேச்சுரலாகவே ஒர்க் அதிகமாக தான் இருக்கும். ஒர்க்கு முடியவே ஒரு 5:30 6:30 ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்துட்டு அவசரமாக பேக் பண்ணி சாப்பிடவும் இல்லை, கிளம்புறக்கே 7:30 ஆகிடுச்சு. சரி, நம்ம போகிற வழியில் பார்சல் வாங்கிக்கலாம். 7:30 பஸ் ஏறினா கூட வந்து 9 o'clock மோஸ்ட்லி போயிடலாம். பட் நெக் ஆஃப் த மொமெண்ட்டில் போகிற மாதிரி இருக்கும். ஒரு 8:50 55 அந்த மாதிரி தான் ரீச் ஆகிற மாதிரி இருக்கும். ஓகே, ஐ வாஸ் ஹோப்ஃபுல். ஒரு 2 பஸ் மாறி போகணும், நம்ம எப்படியும் ரீச் ஆகிடலாம், வரி பண்ண வேண்டாம். ஆல்சோ நம்ம பஸ் புக் பண்ணியிருக்கோம். ஸோ பஸ் எடுக்கும்போது கூட கால் பண்ணுவாங்க, நம்ம கண்டக்டரோட நம்பர்லாம் கூட மெசேஜ் வரும், அதை பற்றி வரி பண்ண வேணாம்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் பதட்டமும் இருக்குது. கொஞ்சம் அதை பற்றி ரொம்ப வரி பண்ணாமல் நான் பாட்டுக்கு போயிட்டுருக்கேன். ஒரு செகண்ட் பஸ்ஸும் மாறிட்டேன்னு நினைக்கிறேன் கிளாம்பாக்கம் போகிறதுக்கு. அக்ராஸ் ஒரு 8:15 போல் இருக்கும். டெய்லியுமே வந்து அந்த டைம் ஆனால் நான் வீட்டுக்கு பேசுவேன்னா, ஸோ வீட்டுக்கு கால் பண்ணி அப்பா அம்மாட்ட, தாத்தா பாட்டிகிட்டலாம் பேசிகிட்டு இருக்கேன். அப்போ வந்து அம்மா கேஷுவலாக சொல்கிறாங்க, இந்த மாதிரி வந்து நான் உனக்கு ஒரு 6:30 மணிக்கே கூப்பிட்டேன்டா, நீ பஸ் ஏறிட்டியான்னு கேட்குறதுக்காக கால் பண்ணேன், ஆனால் உனக்கு ரீச்சே ஆகலடா ஃபோனு அப்படின்னாங்க. சரி, ஓகே அம்மா, ஏதோ டவர் இஷ்யூவாக இருந்திருக்குன்னு சொல்லிட்டு நான் வீட்டுக்கும் பேசி முடிச்சிட்டேன். இட் வாஸ் ஆல் பீஸ். அண்ட் அரௌண்ட் 8:50 55 போல் நான் கிளம்பாக்கம் என்ட்ரன்ஸ்க்கே போயிட்டேன், ஓகேங்களா? ஸோ 9 o'clock பஸ்ஸு. பட் எனக்கு இது வரைக்கும் கால் வரல, கண்டக்டர் நம்பருமே மெசேஜில் வரல. சரி, ஓகே. அண்ட் அந்த பஸ்ஸுமே வந்து நான் 2-3 டைம் முன்னாடி போயிருக்கேன். 9:05 9:10 தான் எடுப்பாங்க, கொஞ்சம் 5-10 minutes ஆகும். சரி, அதை எப்படி விட்டுட்டு போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ட்ரன்ஸ்லேருந்து கொஞ்சம் பெரிய பஸ் ஸ்டாண்டுங்கிறனால உள்ளே நடக்கவே 5-10 minutes ஆகுது, பேக்கெல்லாம் எடுத்துகிட்டு. ஒரு 9:02 9:03 வந்து நான் பிளாட்ஃபார்முக்கே போயிட்டேன், ஓகேங்களா? பிளாட்ஃபார்முக்கு போயிட்டு நம்ம பஸ் எங்கே இருக்குதுன்னு பார்ப்போம், பஸ்ஸை தேடுவோம். அண்ணா 9 மணிக்கு ஈரோடு பஸ் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு எல்லா கண்டக்டர்கிட்டையும் டிரைவர்கிட்டையும் கேட்க ஆரம்பிக்கிறேன். ஒவ்வொருத்தருமே வந்துட்டு இந்த பக்கத்து பஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரீடைரக்ட் பண்ணி விட்றாங்க. ஒரு 4-5 பஸ் ஆகிடுச்சு. பட் யாருமே வந்து இந்த பஸ் அப்படின்னு சொல்லவே இல்லை. ஒரு 9:07 9:08 ஆகிருக்கும் அதுக்குள்ளே. ஆனஸ்ட்டாக சொல்ல நான் ரொம்ப லேட்டாக போகல, ஓகேங்களா? 9:07 9:08 ஆகிருக்கும். எங்கே போயிருக்க போகுது பஸ் அப்படின்னு நான் யோசிச்சுட்ருக்கேன். பக்கத்துலேயே ஒரு சின்ன என்கொயரி பூத்தும் இருந்துச்சு. அப்புறம் நான் போயிட்டு அங்கே அவர்கிட்ட கேட்குறேன், அண்ணா இதுதான் PNR நம்பரு, 9 மணிக்கு ஈரோடு கோபிக்கு பஸ் புக் பண்ணியிருந்தேன், பஸ் எங்கே நான் நிற்குதுன்னு கேட்டதுக்கு, ஏன்பா இப்போ தான் அந்த பஸ் போச்சு, இந்த பக்கம் தான் போயிருக்கோம், சீக்கிரம் போ அப்படிங்கிறாங்க. நான் திரும்பி பார்க்குறேன், அந்த பக்கம் பஸ்ஸும் இல்லை, அது ரொம்ப லாங் ரோடாக இருக்குது, நான் எப்படி போய் அதை பிடிக்க முடியும்? அண்ணா எனக்கு ஃபோனே வரலையே, எப்படி நான் என்னை விட்டு போனாங்க, எப்போ போச்சு, எவ்வளோ நேரம் ஆச்சு, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எதுவும் நான் கேட்க ஆரம்பிக்கிறேன். ஏன்னா அந்த மொமெண்ட்டில் எனக்கும் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு புரியல. சின்ன தாட்ஸ் எல்லாம் வருது. பேசாமல் ஆட்டோ ஏறி போவோமா, இல்லை நாம் வெயிட் பண்ண சொன்னால் அதுக்கப்புறம் வெயிட் பண்ணுவாங்களா, நான் என்ன பண்ண போகிறேன், இல்லை 500 ரூபா காசு போச்சா பஸ் டிக்கெட்டு, மறுபடியும் வர இன்னொரு பஸ்ஸில் போகணுமா, சீட் இருக்குமா, ஏகப்பட்ட விஷயங்கள்
எல்லாமே ஒரு 5-10 செகண்ட்ஸில் மைண்டுக்குள்ளே ஓடுது. என்னடா அது பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டோமே, நம்மளை அவங்க ஃபோன் பண்ணி கூட கூப்பிடலையே அப்படிலாம் யோசிச்சுட்ருக்கேன். பக்கத்துலேயே வந்து இன்னொரு பஸ் கண்டக்டர் அண்ணாவும் இருந்தாங்க. அப்புறம் அவர் வந்து என்னப்பா என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேட்கும்போது நான் அந்த மாதிரி சொன்னேன். ஏன்னா இந்த மாதிரி பஸ் இப்போ தான் போச்சுன்னு சொல்கிறாங்க, எப்படி நான் போய் பிடிக்கிறது, எனக்கு அவங்க ஃபோனும் பண்ணல, ஆல்சோ என்கிட்ட கண்டக்டர் நம்பர் கூட எனக்கு மெசேஜ் வரலண்ணா, எப்போவுமே வரும் என்னாச்சுனே தெரிலன்னு சொன்னதுக்கு, 9 மணி ஈரோடு வண்டியா, எனக்கு தெரியும் அந்த கண்டக்டர் நம்பரு, நான் ஃபோன் அடிக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் ஃபோன் பண்ணுறாரு. ஃபோன் பண்ணால் பஸ்ஸு கிளம்பி 5 நிமிஷம் ஆச்சு, ஆல்ரெடி 2-3 ஸ்டாப் தாண்டி போயிடுச்சு. இப்போ எங்கே வர்றது, அவருக்கு என்ன சீட் நம்பர்னு கேட்டாங்க. நான் சீட் நம்பர் 15 16 ஏதோ சொன்னேன். அந்த தம்பிக்கு தான் நான் வந்து 5 தடவை 6 தடவை ஃபோன் அடிக்க ட்ரை பண்ணேன், ஃபோனே அவருக்கு போகல, நாங்கள் பார்த்துட்டு தான் கிளம்பணும், இதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு அவரும் சொல்கிறாரு. அட பாவிகளா, எனக்கு அப்போ தான் ஒரு ரியலைசேஷன் வருது. என்னோடய மொபைலில் ஒரு சின்ன ஃபால்ட் இருக்குது, ஃபால்ட்டுன்னு கூட சொல்ல முடியாது, அப்பப்போ இன்கமிங் கால் ஒழுங்காக வராது. பட் அது இன்றைக்கி வந்து இப்படி அஃபெக்ட் ஆகும். கரெக்டாக நான் ஊருக்கு போகிறப்போ லேட் ஆகணும் ஒரு 5 நிமிஷம், இன்றைக்கி பார்த்து கண்டக்டர் எனக்கு கால் பண்ணுறப்போ இன்கமிங் கால் வராமல் போகணுமா அப்படின்னு எனக்கு தோணுச்சு. இதே தான் எங்கள் அம்மாவும் 8:15 சொல்லியிருக்காங்க. அப்போ எனக்கு அது தோணவே இல்லை. அப்புறம் எனக்கு எப்படி என்னெல்லாம் யோசிச்சிருப்பேன்னு யோசிச்சு பாருங்கள், நான் எவ்வளோ அன்லக்கி. இப்போ பார்த்து எனக்கு ஃபோன் இப்படி ஆகிடுச்சு. ஃபோன் வந்து எனக்கு நார்மலாக தான் இருக்குது, டவர் எல்லாமே ப்ராப்பராக இருக்குது, டவர் இல்லாமலும் இல்லை. ஸோ ஏகப்பட்ட இது தாங்க, எல்லாமே மறுபடியும் ஒரு 10-15 செகண்ட்ஸில் நடக்குது. போச்சுடா, மறுபடியும் நமக்கு கஷ்டம், நமக்கு எதுவுமே ஒழுங்காக நடக்கலை, இன்றைக்கி பார்த்து இப்படி ஆகிடுச்சு, ஆல்ரெடி 2 hours வர பேகெல்லாம் தூக்கிட்டு வந்து கஷ்டப்பட்டு வந்திருக்கோம், இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறதுலாம் யோசிச்சுட்ருக்கேன். பட் இது இதோட முடியல, இந்த கதை இதோட முடியல. எனக்கு வந்து ஒரு கண்டக்டரை நான் ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்னு நான் சொன்னேன்ல, அவர் வந்து மறுபடியும் அதே என்னை விட்டுட்டு போன கண்டக்டர் அவங்கக்கிட்ட பேசுகிறாங்க. இந்த மாதிரி ஏன்ப்பா அவளுக்கு வந்து ஃபோனில் பிரச்சனையா, ரிசர்வ்டு பேசஞ்சர் வேறு, நீ வேணால் கொஞ்சம் வெயிட் பண்ணுப்பா, நான் அவர் வந்து எப்படியாவது ஆட்டோவில் எப்படியாவது வர வைக்கிறேன், நீ கொஞ்சம் வெயிட் பண்ணி ஏற்றிட்டு போன்னு சொன்னதுக்கு அப்போ அவங்க வந்துட்டு என்ன சொல்கிறாங்க, ஆல்ரெடி ரொம்ப தூரம் வந்துட்டோம், இதுக்கப்புறம் அவர் ஆட்டோ பிடிச்சி வந்தால் எங்களுக்கு இன்னும் லேட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் அவரே இன்னொரு ஐடியாவும் சொல்கிறாரு, இப்போ வந்து ஏதாவது ஒரு பஸ்ஸு கிளம்புச்சுன்னா எக்ஸிட் மூலமாக அந்த பஸ்ஸை ஏறி கரெக்டாக வர சொல்லுங்கள், நான் வேணால் ஒரு 5 minutes வெயிட் பண்ணுறேன், நான் இப்போ கூடுவாஞ்சேரி தாண்டி போயிருக்கேன், ஒரு 2-3 கிலோமீட்டர் தான் அப்ராக்சிமேட்லி தாண்டி போயிருக்கேன், நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இப்போ பார்த்து எந்த பஸ்ஸு கிளம்பும், நான் யார்கிட்ட போய் கேட்குறது, எனக்கு எதுவுமே தெரில. அப்புறம் எனக்கு ஹெல்ப் பண்ண கண்டக்டரே சொல்கிறாரு, ஏன்ப்பா நீ ஒன்றும் ஒரி பண்ணாத, என்னோடய பஸ்ஸு 9:15 நான் திருச்சிக்கு எடுக்கணும், இப்போது நீ என் பஸ்லேயே வா, அவங்க எங்கள் கூடுவாஞ்சேரி கிட்ட தான் நிற்கிறாங்களா, நான் அவர்கிட்ட பேசிட்டேன், நான் வந்து உன்னை கரெக்டாக இறக்கி விட்டுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. எப்பா எவ்வளோ பெரிய ஹெல்ப் அந்த மொமெண்ட்டில். இது எல்லாமே ஒரு 2 to 3 minutes, மேக்ஸிமம் ஒரு 4 minutes நடக்குது. அப்புறம் டக்குன்னு வந்து என்னோடய ஃபோனை நான் எடுக்கிறேன், அந்த கண்டக்டரோட நம்பர் இந்த கண்டக்டர்கிட்ட இருந்து வாங்குகிறேன், என்னோடய ஃபோனை ரீஸ்டார்ட் பண்ணுறேன். ரீஸ்டார்ட் பண்ண அப்புறம் பார்த்தா அத்தனை மெசேஜ், அந்த மிஸ்கால் லாக்லாம் வரல, மெசேஜஸ் மட்டும் வந்துச்சு. அப்புறம் கரெக்டாக இந்த பஸ்ஸும் எடுத்தாங்க. இந்த பஸ்ஸில் ஏறி இந்த ஒரு 2-3 ஸ்டாப்புக்கு ஒரு டிக்கெட் வாங்கிட்டு அவர் கூட ஒரு கால்லே இருக்கேன் அந்த கண்டக்டர்கிட்டையும், அண்ணா நான் பஸ் ஏறிட்டேன், அண்ணா நான் வண்டலூர் தாண்டிட்டேன், அண்ணா நான் ஊரப்பாக்கம் தாண்டிட்டேன். அவர் வேறு சீக்கிரம் வா அப்படி சொல்லிட்டு இருப்பார். அடுத்து ஒரு 5-10 minutes அப்படியே போகும். அப்புறம் வந்து அந்த பஸ் வந்து ஏதோ அவங்க சொன்ன மாதிரி குடுவாஞ்சேரி கிட்டே ஏதோ ஒரு போலீஸ் பூத்துக்கிட்ட நின்றுட்டு இருந்துச்சு. ஒரு வழியாக அவங்க என்னை இறக்கி விட்டுட்டு அந்த பஸ்ஸில் ஏற்றி விட்டுட்டாங்க. ஏற்றி விட்டதுக்கப்புறம் அந்த கண்டக்டர் அண்ணாக்கிட்டையும் டிரைவர் அண்ணாக்கிட்டையும் ஒரு சாரி கேட்டுட்டு ஒரு 2-3 டீப் பிரீத்ஸ் எடுத்து நான் போய் உட்காடுறேன். எப்பா என்ன மாதிரி ஒரு இன்சிடெண்ட்டு, என்ன மாதிரி ஒரு லாஸ்ட் 30 minutes அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து ரஃப்லி ஒரு 9:30 இருக்கும், அவ்வளோதான். ஸோ இப்போ சொல்லுங்கள், நான் வந்து லக்கியா அன்லக்கியா? ஒரு 9-7 9-8 வரைக்கும் அப்போது அந்த மொமெண்ட்டில் டிசைட் பண்ணியிருந்தேன், அந்த மொமெண்ட்டில் நான் காஜ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா 9-7 9-8 வரைக்கும் நான் ரொம்ப அன்லக்கி. அந்த கால் வரல, அந்த மெசேஜ் வரல, எனக்கு அவங்க ஃபோன் பண்ணி கூட ரீச் பண்ணியிருக்காங்க, பஸ் விட்டு போயிடுச்சு. பட் அந்த இடத்துலையே முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் நான் வேறு பஸ் ஏறி போயிருந்தேன் அப்படின்னா நான் ரொம்ப அன்லக்கினே அடுத்த ஒரு மாதம் 2 மாதத்துக்கு நான் யோசிச்சுட்டு இருந்திருப்பேன். எல்லா விஷயத்தையும் அந்த ஆங்கிள்லேயே பார்த்துருப்பேன். எனக்கு இது நடக்காது, எனக்கு இந்த டைம் பார்த்து ஃபோன் இப்படி ஆகும் அப்படின்லாம் யோசிச்சிருப்பேன். இப்போ நான் 9:25 9:30க்கு யோசிக்கிறேன் அப்படின்னா இந்த ஒரு விஷயம் தப்பாக நடக்குது, ஆனாலும் நமக்கு இப்படி சரியாக இன்னொரு குட்டில் கூட நடந்துருது, நான் ரொம்ப லக்கி அப்படின்னு நான் நினச்சிருப்பேன். அடுத்த வாரத்துலேயும் எனக்கு வேறு ஒரு அன்ஃபார்ச்சுனேட் ஈவெண்ட் நடந்துச்சு. அதுக்கப்புறம் 2 வாரத்தில் பார்த்தா எனக்கு வேறு ஒரு நல்ல ஃபார்ச்சுனேட் லக்கியான ஈவெண்ட்டும் நடந்துச்சு. ஸோ இதுலேருந்து நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா வந்துட்டு, இங்கே எல்லாருமே லக்கி, எல்லாருமே அன்லக்கியும் தான். ஒருத்தன் வந்து
லக்கினும் கிடையாது, அன்லக்கினும் கிடையாது. எப்போவுமே லக்காகவும் இருக்க முடியாது, அன்லக்காகவும் இருக்க முடியாது. நாம் என்ன பிலீவ் பண்ணுறோமோ மோஸ்ட்லி அதுதாங்க. நாம் அஃப்கோர்ஸ் நம்ம குட்டாக இருக்கோம், ஜென்யூனாக இருக்கும், குட் திங்ஸ்லாம் பண்ணுறோங்கும் போது சம்டைம்ஸ் கொஞ்சம் குட் லக் நடக்கலாம். ஹார்ட் ஒர்க் பண்ணும்போது, சில விஷயங்கள் ஒழுங்காக பண்ணும்போது சம்டைம்ஸ் குட் லக் நடக்கலாம். அது ஒரு சின்ன ஃபேக்டர் தானே தவிர, நான் லக்கின்னு நான் பிலீவ் பண்ணுறேன், நான் லக்கின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அந்த ஆங்கிளில் பார்க்குறேன் அப்படின்னா நான் ரொம்ப லக்கி. நான் ரொம்ப அன்லக்கி அப்படின்னு சொல்லிட்டு பிலீவ் பண்ணேன்னா, நல்ல விஷயம் நடந்தால் கூட சரி இப்போ இது நடக்காமல் போச்சு, இப்படி ஒரு விஷயம் கிடச்சிருக்கு, பட் இதனால் என்ன லூஸ் ஆச்சு, அதை தான் நான் பார்ப்பேன். ஆல்சோ லா ஆஃப் அட்ராக்ஷன் கூட நான் ஓரளவுக்கு நம்புவேன். ஸோ நாம் வந்து லக்கின்னு நினைக்கணும், நாம் வந்து குட்டுன்னு நினைக்கணும், நாம் வந்து இதை ஒழுங்காக பண்ணுறோம் நாம் நினைக்கணும். ஸோ எல்லாத்தையும் பேஸ் பண்ணி கொஞ்சம் சப்ஜெக்டிவாக, கொஞ்சம் மொமெண்ட்ஸை பேஸ் பண்ணி, சுச்சுவேஷனை பேஸ் பண்ணி எல்லாமே தான் அப்படி இப்படி லைஃப்பில் இருக்கும். பட் நாம் இதுதான் இப்படின்னு சொல்லிட்டு, அதுவும் நெகட்டிவாக எந்த ப்ரீஜுடைஸும் வேண்டாம், நெகட்டிவாக நமக்கு எந்த ப்ரீ கண்டிஷனிங்கும் வேண்டாம். நம்ம ரொம்ப லக்கி, நம்ம ரொம்ப ஆசம், நம்ம ரொம்ப அமேசிங், நமக்கு எல்லாமே குட் திங்ஸ் தான் நடக்கும் எப்போவுமே லைஃப்பில். ஏதாவது ஒரு பேட் திங் நடந்தாலும் அது ஃப்யூச்சரில் நம்ம சரி பண்ணிக்கலாம், அது வந்து கொஞ்ச நேரத்தில் மாறிடும். பட் ஒரு நல்ல ஆட்டிடியூட் இருக்கணும், ஒரு குட் பிலீஃப் அண்ட் நல்ல சப்போர்ட் சிஸ்டம் நமக்கு இருக்கணும். அவ்வளோதாங்க, அவ்வளோவே தான். சப்ப மேட்டரு, சால்ட் வாட்டரு. ஸோ இனிமேல் எல்லாருமே வந்து நீங்கள் ரொம்ப லக்கின்னு பிலீவ் பண்ணுங்கள். எல்லா விஷயத்துலையுமே உங்களுக்கு நல்லதாக தான் நடக்கும்னு சொல்லிட்டு பிலீவ் பண்ணுங்கள். நிறையா குட் திங்ஸ் அட்ராக்ட் பண்ண ஆரம்பிங்க, சரிங்களா? ஸோ எல்லோரும் எப்போவும் ஹாப்பியாக இருங்க, சிரிச்சுட்டே இருங்க, உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச விஷயத்த பண்ணிகிட்டே இருங்க, அண்ட் முழு மனசாக நம்புங்க. வாழ்க்கை ரொம்ப ரொம்ப அழகானது. நான் இப்போது உங்களுக்கு என்னோடய லைஃப் இன்சிடென்ட் நரேட் பண்ண விதம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா, நான் ஒரு பாட்காஸ்டர் மட்டும் இல்லை, ஸ்டோரி டெல்லரும் கூட. 3 அழகான லவ் ஸ்டோரிஸ் சொல்லியிருக்கேன், ஒரு டிஃப்ரெண்ட்டான அனீம் ஸ்டோரி கூட சொல்லியிருக்கேன். என்மேல் விழுந்த மலைத்துளியே, என்னை மாற்றும் காதலே, என்னோட நீ இருந்தால் அப்படின்னு சொல்லிட்டு அழகழகான ஸ்டோரிஸ். அதெல்லாமே நல்லா இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ நீங்கள் இது வரைக்கும் என்னோடய லவ் ஸ்டோரிஸ்லாம் கேட்காம இருக்கீங்க அப்படின்னா வந்துட்டு அதையும் கண்டிப்பாக கேளுங்க. எல்லா ஸ்டோரிக்கான லிங்க் வந்து இந்த எபிசோடோட டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கேன், சரிங்களா? அண்ட் நிறைய பேர் வந்து பர்சனலாக மெசேஜ் பண்ணும்போது இல்லை மெயில் பண்ணும்போதெல்லாம் வந்து சீக்கிரம் நெக்ஸ்ட் லவ் ஸ்டோரி சொல்லுங்கள், எப்போ அடுத்த ஸ்டோரி சொல்லுவீங்க, ஏன் ஸ்டோரி சொல்ல மாட்டீங்கன்னு கேட்டுகிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் நான் பர்சனலாக சொல்லியிருக்கேன். பட் இது வந்து நான் ஒரு டைமாவது ப்ராப்பராக அஃபிஷியலாக சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். நான் 2021 கடைசியாக ஒரு லவ் ஸ்டோரி பண்ணேன்னு நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் லைஃப் காட் அ பிட் மோர் பிஸி. ஆல்சோ ஒரு நார்மல் எபிசோட் பண்ணுறதுக்கு வந்து எடுக்கிற டைமும் ஒரு லவ் ஸ்டோரி பண்ணுறதுக்கான டைமுமே வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட். 6 to 8 hours இல்லை நான் ஒரு நார்மல் எபிசோட் பண்ணிடுவேன். சம்டைம்ஸ் லவ் ஸ்டோரி பண்ணுறதுக்கு 20 to 20 hours அதுக்கு மேலே கூட ஆயிருக்கு, 24 hours கூட எனக்கு ஆயிருக்கு, 2-3 days கூட ஆயிருக்கு. ஆல்சோ இட்ஸ் நாட் அன் 1 week திங். ஒரு 8 எபிசோடு 10 எபிசோட் பண்ணுங்கும்போது எனக்கு அந்த என்னோடய லைஃப்பில் ஒரு 2 or 3 monthsக்கான கமிட்மெண்ட் அது. ஸோ அதை என்னால் இப்போது பண்ண முடியல, அதுதாங்க. பட் எனக்குமே லவ் ஸ்டோரி பண்ணணுன்னு ஆசை. ப்ளஸ் இவ்வளோ அன்பு, இவ்வளோ ரெக்வெஸ்ட்ஸ்லாம் வரும்போது அதை சாட்டிஸ்ஃபை பண்ணணும், அதுக்காகவாது பண்ணணுன்னு தான் நான் ஆசைப்பட்றேன். ஸோ ஹோப்ஃபுல்லி ஒன் டே ஐ வில் டூ மை நெக்ஸ்ட் லவ் ஸ்டோரி. ரெகுலராக கேளுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இது நவீன் விக்னேஸ்வரின் இதயத்தின் குரல். நன்றிகள் 1000. நாம் ஒரு 2 வாரத்துலேயோ இல்லை 1 மாதத்துலேயோ அடுத்த ஒரு அழகான எபிசோடில் சந்திப்போம். டாட்டா, பபாய்.